ஹாய் ஃபேமிலி, நான் தான் உங்கள் கணேஷ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆகுங்க. போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண சொல்லி அவங்களையும் என்னோட ஃபேமிலியில் ஒரு மெம்பராக சொல்லுங்கள். ஆல்வேஸ் வெல்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில வீடியோஸில் சொல்லியிருக்கேன், முக்கியமாக ஒரு வீடியோ பர்டிகுலரில் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நாம் நல்லா ஏமாறுவோம் அப்படின்ட்டு. பட் சில விஷயங்கள் நம்ம கண்ணை நம்மளாலே நம்ப முடியாது, நம்பித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன அட்வர்டைஸ்மெண்ட் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், கோனைஸ் எடுத்துக்கோங்க. அதோட அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள். நீங்கள் நார்மலாக போய் கடையில் வாங்குறதுக்கும் அந்த கோனைஸில் ஸ்கூப் மேலே வச்சு தருவான். அதே அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டுற ஸ்கூப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டுறது அவ்வளோ சீக்கிரம் கரைஞ்சி போகாது. ஆனால் நீங்கள் ரியல் லைஃப்பில் போயிட்டு வாங்குகிற அந்த கோனைஸு அவ்வளோ சீக்கிரம் கரைஞ்சிடும். எதனால்? பிகாஸ் அது உண்மையான ஐஸ்கிரீமே கிடையாது. ஒன்று இந்த உருளைக்கிழங்குலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்மாஷ் பண்ணி அதை ஒரு ஸ்கூப் மாதிரி எடுத்து வச்சா உருளைக்கிழங்கு எங்கேயாவது கரையாது. ஸோ அதனால் அது நம்ம கண்ணை நம்மளே ஏமாற்றிக்கிறது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த காஃபி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கடையில் தாண்டா போய் காஃபி குடிக்கணும் அப்படின்ற லெவலில் இருக்கும். பட் இந்த காஃபி அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன ஏமாந்துருக்கும் அப்படின்ட்டு மேபி யாருக்காவது தெரியுமா? எப்படி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகே, உங்களுக்கும் ஏதாவது அதை பற்றி ஐடியாஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லைங்க, காஃபி அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காஃபி நல்லா நுர தழும்ப சூப்பராக இருக்கும். ஹார்ட்டின் ஷேப்பு, அந்த ஷேப்பு, இந்த ஷேப்பு அப்படின்ட்டு. பட் உண்மையாலுமே அது காஃபி, அதாவது பால் நுரதானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டில் போடுற காஃபியில் என்ன தான் பாலில் நுரவர் வச்சு போட்டாலும் அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா உண்மையாலுமே பாலுக்கு அந்த மாதிரி அவ்வளோ நேரம் அது வச்சிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் டிவியில் காட்டுற அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்தளவுக்கு காட்டுறாங்கன்னா அது ஒன்று சோப்பு நுரை, இல்லைனா ஏதாவது ஷாம்பு, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேயே இன்னொரு விஷயம் என்னென்னா, இது முடிஞ்சிச்சு மொத்தம் ஐஸ்கிரீம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று காஃபி. இன்னொன்று என்ன தெரியுமா? முக்கியமானது ஒன்று, அடிக்கடி டெய்லி டிவியில் காட்டுற அட்வர்டைஸ்மெண்ட் இந்த கெலாக்ஸ். நம்ம எல்லாருக்குமே கெலாக்ஸ் அப்படின்னா அப்பா கெலாக்ஸ் சாப்பிட்றவரா நீங்கள் அப்படின்ட்டோம். பட் உண்மையாலுமே கெலாக்ஸ்னால் என்னது? நல்லா யோசிச்சு பாருங்களேன். கெலாக்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, சோளத்தை தான் கெலாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே சோளம் அந்த பொரிக்கிற அப்பளத்தை கடையிலேயே கிலோ கணக்கிலேயே கம்மியாக தான் விற்பாங்க. ஸோ நம்ம கெலாக்ஸ் அப்படின்னா ரிச் பர்சன், ரிச் ஃபேமிலி போட்டிருக்கு இவங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். பட் கெலாக்ஸ் அது அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டும்போது பாலில் போட்டால் அப்படியே மிதக்கும். அது மேலே பாதாம், இது ஸ்ட்ராபெரி எல்லாம் போட்டு அப்படியே மிதந்துட்டே இருக்கும். அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி காட்டுவாங்க. பட் உண்மையாலுமே ரியல் லைஃப்பில் அந்த கெலாக்ஸை நீங்கள் போட்டு பால் ஊற்றி பாருங்கள், என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்படியே முழுகிடும். ஸோ இதில் என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டில் உங்களுக்கு காட்டுறாங்க அப்படின்னா, ஒன்று ஃபெவிகால், இல்லைன்னா கண்டிஷ்னர். ஏன்னா அதில் மேலே தான் இந்த மாதிரி கெலாக்ஸ் போட்டால் அதோட என்ன சொல்கிறது, அந்த கெட்டித்தன்மை சொல்லுவாங்க இல்லையா, அதனால அது உள்ளே போகாது. பட் ரியல் லைஃப்பில் நம்ம மில்க் ஊற்றணுன்னா உடனே அது உள்ளே போயிடும். ஸோ 3 டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நம்ம கண்ணை இத்தனை நாள் ஏமாற்றிக்கிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி தெரிஞ்சிச்சுல்ல. இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஃபேமிலியில் ஒரு மெம்பராக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.